வணக்கம். நான் அச்சு. என்னோட வாழ்க்கை ஜர்னலை இன்னைக்கு நீங்கள் பார்க்க வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்னொக்கால்மின்ற பிளேஸ் தன்னுடைய அழகான வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரொம்ப பேர் போன இடம். இது எக்ஸாக்டா சொல்ல போனா சியாட்டல்ல இருந்து ஒரு 28 மைல்ஸ் தூரத்துல இருக்கு. இது வெறும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாம இங்க ஒரு ஹைட்ரோ பிளான்ட்டும் இருக்கு, அதாவது நீர்மின் நிலையம் இருக்கு. அதோட வரலாற்றை நான் ஒரு குட்டி கதையா நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பட் முதல்ல ஸ்னொக்கால்மி அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? இங்க வாழ்ந்த பழங்குடியினரோட லாங்குவேஜ் பேரு லஷுட் சீட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாங்குவேஜ்ல அதுக்கான மீனிங் என்னன்னா பீப்புள் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி டீட்டெயில்டா இன்னும் கொஞ்சம் சொல்றேன். பட் முதல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாம சுத்தி ஃபைனலா ஒரு இடத்த ஸ்பாட் பண்ணி பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணி இப்போ உள்ள வாக் பண்ண ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ, போலாம். ஸ்னொக்கால்மி மக்கள் பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். பட் அதுக்கு முன்னே நம்ம இங்கே இருக்க நீர்மின் நிலையத்தை பற்றி பேசலாமா? இது ஃபஸ்ட்டு சார்ல்ஸ் ஹெச் பேக்கர் அப்படின்றவர் 1890s இந்த வாட்டர் ஃபால்ஸோட தன்மையை பார்த்து, சரி இங்கே ஒரு நீர்மின் நிலையம் ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரே. ஆனால் அவர் இந்த ட்ரைபாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அவர் எப்பவுமே தன்னோட வேலைக்கு போகும்போது இந்த வாட்டர் ஃபால் வழியா கிராஸ் பண்ணி வருவாரா. அந்த டைம்ல சரி ஒரு ஹைட்ரோ பிளான்ட் வைக்கிற அளவுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு யோசிச்சாராமா. அப்போ பேனிக் ஆஃப் 1893 அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த டைம்ல ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் யூஎஸ்ல நடந்திருக்கு. அப்போ தன்னோட வேலை இழந்த அவரு இந்த பிளானை ப்ரொசீட் பண்ண நினைச்சிருக்காரு. ரொம்ப பெரிய பணக்காரனான தன்னுடைய அப்பா கிட்ட போய் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு 1899. ஆனா அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்திலே இன்னொருத்தவங்க கிட்ட கைமாற்றப்பட்டு அது இன்னொருத்தவங்க கிட்ட கைமாற்றப்பட்டு இப்போ அது பியூஜிட் சவுண்ட் எனர்ஜி அப்படின்ற ஒரு கம்பெனியால கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கும் மேல இந்த ஹைட்ரோ பிளான்ட் அவங்களால வச்சிருக்க முடியுது. நம்ம சார்ல்ஸ் ஹெச் பேக்கர் வாங்குறதுக்கு முன்னே இது ட்ரைப் மக்களால் இந்த ஃபால்ஸும் சரி அதை சுற்றி இருக்க இடமும் சரி கிட்டத்தட்ட ஒரு 13,000 வருஷமாக அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. திரும்பவும் அந்த ட்ரைப் மக்கள்கிட்ட இந்த இடம் எப்போ போய் சேர்ந்ததுன்னா 2019 அவங்க அஃபிஷியலாக லீகலாக இந்த இடத்த $125 மில்லியன் போட்டு வாங்கியிருக்காங்க. நீங்க முன்ன வாங்குறோம். இப்போ ஹைட்ரோ பிளான்ட் என்னமோ பியூஜிட் சவுண்ட் எனர்ஜியோட தான் இருக்கலாம். பட் இந்த வாட்டர் ஃபால்ஸும் அது சுற்றி இருக்கிற இடங்களும் ஏக்கர் கணக்கில் அந்த ட்ரைப் மக்களுக்கே போய் சேர்ந்துருக்கு. விச் இஸ் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம்தான். சரி, நான் வேற ரொம்ப பேசிட்டே இருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே இந்த அழகான வியூவையும் இந்த வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு வந்துட்டே இருங்க. நம்ம திரும்ப வாக் பண்ணி போகிற வழியில் நான் உங்களுக்கு அதோட கதையை சொல்கிறேன். இன்னும் நம்ம கீழே இறங்கி போவோம். அதுக்குள்ளே நான் அந்த கதையை உங்ககிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறமா நம்ம ஃபுல்லாக அந்த வியூ பார்க்கலாம். ஓகே. ஸ்னொக்கால்மி அப்படின்ற வார்த்தையோட மீனிங் பீப்புள் ஆஃப் மூன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொன்னேன். பட் அது வேறு எதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு விவரமாக சொல்லட்டுமா? இங்கே உள்ள பழங்குடியினர் என்ன நம்புகிறாங்கன்னா, மூனோட பவர்னால முதல்ல இந்த உலகத்தில் பிறந்த ஒரு ஆண் பெண் ஃபஸ்ட்டு இங்கே தான் பிறந்திருக்காங்க அப்படின்ற ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த இடத்தோட பேர் ஸ்னொக்கால்மி, அதாவது பீப்புள் ஆஃப் மூன். இங்கே இருக்க மக்கள்லாம் மூனுடைய பீப்புள், லைக் அவங்களோட வம்சாவளிகள் அப்படின்னு இவங்க நம்புறாங்க.
ஏய் அட்டைப்பூச்சி. நீங்க பார்க்குறதோ இந்த இடம் தான் அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் வந்து இருக்கிற லொக்கேஷன். எப்பவுமே இந்த தண்ணி கடையில் எப்படி டேம் கட்டுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க ரொம்ப க்யூரியஸாக இருந்தா. இதை பற்றி படிக்கும் போது தான் எனக்கு கவனத்துக்கு வந்துச்சு. லைக் எனக்கு இதுதான் தெரியுது ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பட் ஃபர்ஸ்ட்டு இவங்க தண்ணியை பிளாக் பண்ணுறதுக்கு காஃபர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதாவது தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக வற்ற வச்சு அந்த இடத்துல வந்து இவங்களோட பவர் பிளான்ட் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த விஷயத்த வந்து நம்ம ரீசெண்டாக சென்னையில் ரெட்டேரியில் பார்த்தேன். ரெட்டேரியில் வந்து சின்னதாக ஒரு ஐலாண்ட் அண்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பேஸ் வந்து உருவாக்க போகிறதா வந்து தண்ணியை வற்ற வச்சு அங்கே ஆக்சுவலி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு ஐலாண்ட் பண்ணாங்க. பட் நான் இங்கே வந்ததுலேருந்து அது இந்த டைமில் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ரெட்டேரி ரொம்ப அழகாயிடுச்சா இல்லையான்ட்டு. சரி, இப்போ நம்ம ஸ்னாக்காலமி உடைய வியூவை பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. இங்க இன்னும் இறங்கி போகலாம் போல இருக்கு. போலாமா? நம்மளோட ஃபைனலான ஸ்பாட்க்கு வந்தாச்சு. பட் இது ஃபைனல் இல்லை. இப்போ ஹைக்கிங் பண்ணுறவங்களாம் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது தெரியுமா, அந்த சைடு கூட அவங்க வந்து நிற்கிறதெல்லாம் நான் வந்து ரொம்ப பார்த்தேன். ஹைக் பண்ணோன்னா இன்னும் கூட நம்ம ஏறி போகலாம். பட் இதுதான் நடைபாதையோட லாஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் தான் இதுதான். இங்கேருந்து நம்ம அந்த வாட்டர் ஃபாலை கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம். ரொம்ப கிட்டன்னு சொல்ல முடியாது, பட் சம்ஹவ் எஸ். நீங்களும் அது பாருங்கள். அந்த சத்தத்துக்கு இறங்கி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்ல, ஏறுறது தான் கஷ்டம். மேலே ஹைக் பண்ணி ஏறி வந்த அந்த டயர்ட்னஸ் ஆன ஃபேஸோட இப்போ உங்களுக்கு பாய் சொல்கிற நேரம் வந்துருச்சு. திஸ் இஸ் மீ அச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அண்ட் இன்னொரு அழகான ஸ்பேஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். This is me, Achu, signing off. Bye-bye.